வெல்கம் டு விஜேபி மேக்ஸ். அல்ஜிப்ராவில் ரிங் தியரி பார்ட் 3ல் சப்ரிங்னா என்ன, ஐடியல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சப்ரிங்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம அந்த குரூப்பில் சப்குரூப்பு, அதுக்கப்புறம் நார்மல் சப்குரூப் இந்த மாதிரி படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இங்கே ரிங் தியரியிலையும் வரும். இங்கே சப்ரிங், அங்கே நார்மல் சப்குரூப்புக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஐடியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் படிக்க போகிறோம். அதாவது அங்கே சப்குரூப்னால் இங்கே சப்ரிங், அங்கே நார்மல் சப்குரூப், இங்கே வந்து ஐடியல். ஓகே, ஃபஸ்ட்டு சப்ரிங்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு நான் எம்டி சப்செட் எஸ் ஆஃப் எ ரிங் ஆர் இஸ் செட் டு பி எ சப்ரிங் ஆஃப் ஆர் இஃப் இட் ஃபார்ம்ஸ் எ ரிங் அண்டர் த சேம் பைனரி ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஆர். ஒரு ரிங்கை நம்ம ஒரு ரிங்லேருந்து எடுக்கிற ஒரு சப்செட்டை எப்போ சப்ரிங்கு அப்படின்னு சொல்லுவோம்னா அது ரிங்கோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அதாவது ரிங்குன்னு நம்ம சொல்லணும்னா என்னென்ன கண்டிஷன்லாம் பார்த்துருப்போம். ஆர் கம்மா ப்ளஸ் இஸ் அண்ட் எபிலியன் குரூப் அப்படின்னு சொல்லியிருப்போம். டாட்டை பொறுத்து அசோசியேட்டிவ் பைனரி ஆப்ரேஷன் ஆன் ஆர்ன்னு சொல்லியிருப்போம். இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே கண்டிஷனை இந்த சப்செட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தது அப்படின்னா அந்த சப்செட்டை நம்ம சப்ரிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள், சிங்கிள்டன் 0 அண்ட் ஆர் ஆர் ஆல்வேஸ் சப்ரிங் ஆஃப் எனி ரிங் ஆர். நம்ம எந்த ஒரு ரிங் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு சிங்கிள்டன் 0வும் அந்த ஆறுங்கிற இட் செல்ஃப் அந்த செட்டும் எப்போவுமே சப்ரிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் எக்ஸாம்பிள், என் இஜெட் இஸ் எ சப்ரிங் ஆஃப் இஜெட். இப்போது இஜெட்டுங்கிறது ரிங்குன்னு நமக்கு தெரியும். இப்போ 2Z, 3Z, 4Z இந்த மாதிரி எந்த இது எடுத்தாலுமே அது இஜெட்டுக்கு சப்ரிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இஜெட் இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் Q. நம்ம சப்குரூப்பில் பார்த்துருப்போம் இல்லையா, இஜெட்டுங்கிறது சப்குரூப் ஆஃப் Q, அது மாதிரி Qங்கிறது சப்குரூப் ஆஃப் R, Rங்கிறது சப்குரூப் ஆஃப் Cக்கு. அந்த மாதிரி தான் சப்ரிங்லேயுமே ஃபாலோ ஆகும். அந்த லாஸ்ட் ஒன் மட்டும் இஜெட் ஆஃப் I இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் C, இந்த ஒன்று மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா வரும். நெக்ஸ்ட்டு டெஃபனிஷன், ஐடியல். நம்ம குரூப்பில் நார்மல் சப்குரூப்புன்னு படிச்சிருப்போம். இந்த ரிங்குங்கிற டாப்பிக்கில் ஐடியல்னு படிக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒரு நான் எம்டி செட்டை ஐடியல்னு சொல்லணும்னா அது லெஃப்ட் ஐடியலாகவும் இருக்கணும், ரைட் ஐடியலாகவும் இருக்கணும். அப்போது ரைட் ஐடியல்னால் என்ன, லெஃப்ட் ஐடியல் என்ன அப்படின்னு பார்ப்போம். ரைட் ஐடியல் ஒரு நான் எம்டி செட்டு ஐ எடுத்துக்கிறோம். ஆறுங்கிறது ரிங்கு. இதில் ஐங்கிறத ரைட் ஐடியல்னு சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஐடியல்லேருந்து 2 எலமெண்ட் எடுத்து நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தோன்னா அது மறுபடியும் அந்த ஐங்கிற செட்டுக்குள்ளேயே இருக்கணும். செகண்ட் ஒன் வந்து ஐடியல் ஐங்கிற செட்டிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுப்போம், ரிங்கிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுப்போம். அந்த ரிங்குங்கிற எலமெண்ட் எந்த சைடு இருக்குதோ, ரைட் சைடு இருந்ததுன்னா அது ரைட் ஐடியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ரைட் ஐடியல்னு நம்ம ஒரு செட்டை சொல்லணும் அப்படின்னா நம்ம எடுக்கிற செட்டிலேருந்து 2 எலமெண்ட் எடுத்து டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தோன்னா மறுபடியும் அதே செட்டுக்குள்ளே இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் வந்து ரிங்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கணும், ஐங்கிற செட்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கணும். இந்த ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆறுங்கிற எலமெண்ட், ரிங்லேருந்து எடுக்கிற எலமெண்ட் எந்த சைடு இருக்குதோ அது அந்த ஐடியல்னு நம்ம சொல்லுவோம். அது பிலாங்ஸ் டு எதில் இருக்கணும், ஐடியலில் இருக்கணும். பட் ஆறுங்கிற எலமெண்ட் எந்த சைடு இருக்குதோ அந்த சைடை மென்ஷன் பண்ணி ரைட் ஐடியலா லெஃப்ட் ஐடியலா அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி தான் லெஃப்ட் ஐடியலும். A non-empty set I of a ring R is said to be a left ideal of R if அதே கண்டிஷன் தான் ஃபர்ஸ்ட் ஒன், A, B belongs to I, which implies A minus B belongs to I. ஐலேருந்து எடுக்கிற 2 எலமெண்ட் அதுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தோன்னா மறுபடியும் அதே ஐங்கிற செட்டுக்குள்ளே இருக்கணும். செகண்ட் ஒன், ஐங்கிற செட்டில் ஒரு எலமெண்ட், ஆறுங்கிற ரிங்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துருக்குறோம். இந்த ஆறுங்கிறது லெஃப்ட் சைடு இருக்குது, ஸோ லெஃப்ட் ஐடியல். இந்த ஏங்கிறது எங்கே இருக்கணும், திருப்பி நம்ம எந்த செட்டை ஐடியல்னு சொல்ல போகிறோமோ அந்த செட்டில் இருக்கணும். இந்த ஏங்கிற எலமெண்ட் எந்த செட்டை ஐடியல்னு சொல்ல போகிறோமோ அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். ரைட் ஐடியலா லெஃப்ட் ஐடியலா அப்படின்னு பார்க்குறத மட்டும்தான் நம்ம அந்த ரிங்குங்கிற எலமெண்ட் எந்த சைடு இருக்குங்கிறத பார்த்து ரைட் ஆர் லெஃப்ட் ஐடியல் நம்ம சொல்ல போகிறோம். இந்த ரிங்கிலேருந்து எடுத்துக்கிற எலமெண்ட் ஆறுங்கிறது இங்கே லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால நம்ம லெஃப்ட் ஐடியல் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகே,
லாஸ்ட் ஐடியல் a non-empty set I of a ring R is said to be an ideal of R if அதே தான் a minus b belongs to I for all a comma b belongs to I. செகண்ட் ஒன் ஏஆர் ஆர்ஏ பிலாங்ஸ் டு ஐ, லெஃப்ட் ஐடியல் அண்ட் ரைட் ஐடியல் ரெண்டுமே இந்த செட்டுக்குள்ளே ஐங்கிற செட்டில் இருந்தால் தான் நம்ம அந்த ஐங்கிற செட்டை ஐடியல்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போது ஐங்கிறது ஒரு செட் எடுத்துருக்குறோம், ஏபி 0 0 2x2 மேட்ரிக்ஸ், இல்லை ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர். இந்த ஏயும் பியும் ரியல் நம்பர்ஸில் இருக்குது, விச் இஸ் சப்செட் ஆஃப் M2 ஆஃப் ஆர். ஓகே, இது ஐடியலா இல்லை ரைட் ஐடியலா லெஃப்ட் ஐடியலா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அப்படி நம்ம ஐடியலா அப்படின்னு பார்க்குறதுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்கிறோம். என்ன? ஃபஸ்ட் ஒன் a மைனஸ் பி பிலாங்ஸ் டு ஐ ஃபார் ஆல் a கமா பி பிலாங்ஸ் டு ஐ. ஐயிலேருந்து ரெண்டு எலமெண்ட்ஸ் எடுக்கணும், ஐயிலேருந்து ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்கணும். அதை டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்பவும் அது ஐங்கிற செட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஓகே, அந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஓகே, இதிலிருந்து A1 A2ங்கிற ரெண்டு எலமெண்ட் எடுத்துருக்குறோம். A1 B1 0 0, A2ங்கிற எலமெண்ட்டை A2 B2 0 0. நமக்கு டிஃப்ரென்ஸ் செய்யணுங்கிறதுக்கான A1 B1 இங்கே A2 B2 நம்ம எடுத்துருக்குறோம். ஓகே, இந்த ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணாலும் மேட்ரிக்ஸில் அடிஷன் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுக்குமே மறுபடியும் அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கும்னு நமக்கும் தெரியும். ஸோ அப்போ A1 மைனஸ் A2 என்ன கிடைக்கும்? A1 மைனஸ் A2 B1 மைனஸ் B2 இங்கே 0 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுவும் மறுபடியும் பிலாங்ஸ் டு ஐக்குள்ளேயே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, செகண்ட் கண்டிஷன் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எலமெண்ட் எங்கேருந்து எடுக்கணும்? ஒரு எலமெண்ட் ஐயிலேருந்து எடுக்கணும், இன்னொரு எலமெண்ட் அந்த ரிங்குக்குள்ளேருந்து எடுக்கணும். ஏஆர் ரைட் ஐடியலா லெஃப்ட் ஐடியலா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஏஆர் பிலாங்ஸ் டு ஐ ஃபார் ஆல் A belongs to I and R belongs to R. இதுதான் செகண்ட் கண்டிஷன். இந்த ஆறுங்கிறது ரைட்டில் இருந்ததுன்னா ரைட் ஐடியல், இந்த ஆறுங்கிறது லெஃப்டில் இருந்ததுன்னா லெஃப்ட் ஐடியல் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி ஐலேருந்து ஏங்கிற எலமெண்ட் எடுத்துக்கலாம். A1ங்கிறது நம்ம இங்கே A1 A2 மென்ஷன் பண்ணியிருக்கோம் எடுக்கிற எலமெண்ட்டை. ஸோ A1ங்கிற செட் எலமெண்ட்டை ஐலேருந்து எடுத்துக்கிறோம். ஆர் ரிங்கிலிருந்து இங்கே ரிங்குங்கிறது என்னது? M2 ஆஃப் ஆர். அப்போ அந்த M2 ஆஃப் ஆர்லேருந்து ஆறுங்கிற எலமெண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே A1னே நம்ம எடுத்துக்கலாம், ஏனே எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ரெண்டு எலமெண்ட் எடுத்ததுனால A1 A2ன்னு எடுத்தோம். இங்கே நம்ம ஐலேருந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான் எடுக்கிறோம். ஸோ ஏன்னே நம்ம எடுத்துக்கலாம். AB 0 0 ரிங்குங்கிறது M2 ஆஃப் ஆர், அதுலேருந்து எடுக்கிற எலமெண்ட் XY Z W அப்படின்னு எடுத்துக்கிறோம். M2 ஆஃப் ஆரில் அதில் M2x2 மேட்ரிக்ஸ் அது எப்படினாலும் இருக்கலாம். இங்கே ஐங்கிற செட்டு தான் இந்த மாதிரி இருக்கணும்னு அவங்க டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை மட்டும் ஐலேருந்து எடுக்கிற எலமெண்ட் நமக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் M2 ஆஃப் ஆர்லேருந்து எடுக்கிற எலமெண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதுவீங்க. இந்த இடத்துக்கு இதையும் OWவையும் மல்டிபிள் பண்ணி எழுதுவீங்க. இந்த எலமெண்ட்டுக்கு இந்த 0 0 XW பண்ணிங்கன்னா 0 தான் வரும். இங்கே ரெண்டுமே 0வாக இருக்கிறதுனால இங்கே ரெண்டு ஸ்பேஸ்லேயுமே 0 தான் வரும். ஸோ இது மறுபடியும் எந்த செட்டுக்குள்ளே இருக்குது? பிலாங்ஸ் டு ஐங்கிற செட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ விச் இஸ் இந்த ஆறுங்கிறது எந்த சைடு இருக்குது? ரைட் சைடு இருக்குது. ஸோ இட் இஸ் ரைட் ஐடியல். நம்ம எடுத்துருக்கிற ஐலேருந்து எடுத்துக்கிற ஒரு எலமெண்ட்டையும் ரிங்கிலேருந்து எடுத்துருக்கிற ஒரு எலமெண்ட்டையும் ப்ராடக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது மறுபடியும் ஐங்கிற செட்டுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இட் இஸ் ரைட் ஐடியல். ஓகே, ரைட் ஐடியல்னு பார்த்தாச்சு. இப்போது நம்ம ஐடியல் சொல்லணும்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும்? ரைட் ஐடியலாகவும் இருக்கணும், லெஃப்ட் ஐடியலாகவும் இருக்கணும். ரைட் ஐடியல்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை லெஃப்ட் ஐடியலான்னு செக் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஐடியலான்னு செக் பண்ணுறதுக்கு RAங்கிற ப்ராடக்ட் பார்க்கணும். அப்போ R XY Z W. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணோன்னா XYயையும் A0வையும் பண்ணோன்னா XA + 0ன்னு வரும். அதே மாதிரி XY + B0 பண்ணிங்கன்னா இந்த எலமெண்ட் வரும். ZWவையும் A0வையும் பண்ணிங்கன்னா இந்த எலமெண்ட், இந்த ரெண்டையும் பண்ணிங்கன்னா ZB + 0ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை இப்படி எழுதிக்கலாம். அப்போது
இது M2 of R belongs to M2 of Rல தான் இருக்குது. does not belongs to I. ஐயில் இருக்கணும்னா AB00 இந்த ஃபார்மில் இருந்திருக்கணும். கீழே இந்த 2 எலமெண்ட்டுமே 0வாக இருந்திருக்கணும். அப்படி இல்லை. ஸோ which is not a left ideal. ரைட் ஐடியலில் கிடச்சிருக்குது, பட் which is not a left ideal. ஆறுங்கிறது லெஃப்ட் சைடில் போட்டு மல்டிபிள் பண்ணி பார்த்துருக்குறோம். நமக்கு belongs to ஐங்கிற செட்டில் வரலை. ஸோ which is not a left ideal. ஸோ இந்த ஐங்கிற செட் AB00ங்கிற செட்டை ரைட் ஐடியல்னு சொல்லிக்கலாம், பட் நாட் ஏ லெஃப்ட் ஐடியல். நம்ம ரைட்டும் லெஃப்ட்டும் ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் ஐடியல்னு சொல்ல முடியும். ஸோ இந்த செட்டு கேட்டாங்கன்னா நம்ம ரைட் ஐடியல்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ போன ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி தான் இந்த ஐங்கிற செட்டு AB00. இந்த ஏயும் பியும் போன எக்ஸாம்பிளில் பிலாங்ஸ் டு ஆரில் இருந்தது, இங்கே இசட்டில் இருக்குது. ஆரில் இருந்தாலும் இசட்டில் இருந்தாலும் இந்த M2 ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரைட் ஐடியலாக இருக்கும், பட் நாட் ஏ லெஃப்ட் ஐடியல். இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், A0B0. இந்த ஐங்கிற செட்டு வந்து லெஃப்ட் ஐடியலாக இருக்கும், பட் நாட் ஏ ரைட் ஐடியல். நீங்கள் நம்ம போன எக்ஸாம்பிள் மாதிரியே நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். A0B0 அதாவது ரைட் சைடு ரெண்டுமே 0வாக இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து லெஃப்ட் ஐடியலாக இருக்கும், பட் நாட் ஏ ரைட் ஐடியல். நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் கீழே ரெண்டுமே 0வாக இருந்தது, அது வந்து ரைட் ஐடியலாக இருந்தது, பட் நாட் ஏ லெஃப்ட் ஐடியல். இங்கே ரைட் சைடில் ரெண்டுமே 0வாக இருக்குது, இது லெஃப்ட் ஐடியல், பட் நாட் ஏ ரைட் ஐடியல். ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரிசல்ட்டை. லாஸ்ட் எக்ஸாம்பிள், NZ is an ideal of Z. நம்ம சப்ரிங்லேயும் இந்த ரிசல்ட் பார்த்துருப்போம். NZ is an சப்ரிங் ஆஃப் Z. அதாவது 2Z வந்து இஜெட்டுக்கு சப்ரிங்காக இருக்கும், 3Z வந்து இஜெட்டுக்கு சப்ரிங்காக இருக்கும்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே NZங்கிறது இஜெட்டுக்கு ஐடியலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சப்ரிங்னா என்னது, ஐடியல்னால் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ரெண்டுக்குரிய ரிசல்ட்ஸ் கொஞ்சம் போடுறேன் பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ.